ஹலோ, வாங்க வாங்க, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க, வணக்கம் வணக்கம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் ஒரு வாரத்தை பேசுன்னு சொன்னேன் தெரியுங்களா? கெட்டது பண்ணக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதிலிருந்து என் ஃபோனில் எந்த ஒரு இதுவும் வரல. ஒரு பொண்ணு நேரடியில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அண்ணா உங்களுக்கு பார்க்க பிடிக்கலனா தள்ளி விட்டுற வேண்டியதானே, ஏங்க நான் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது போகக்கூடாது, இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு, அதை நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வச்சுட்டாங்க. அதனால் இப்போ கரகாட்டம் ஆடுறதுல நான் பேச தொடர்ந்து வரேன். கரகாட்டம் ஒரு கிராமத்தில் தாய் பிள்ளை அம்மா எல்லாம் கூடி தான் பார்க்குறாங்க கரகாட்டம்னாங்க. அது ரொம்ப வார்த்தையை வித்தியாசமாக பேசாத, அந்த கிராமத்துக்காரங்க தான் சொல்லக்கூடாதா, இந்தமாரி பேசக்கூடாது வரக்கூடாது, ஊரில் எல்லாம் தாய் பிள்ளையோடு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை சொல்லாத இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த ஊரில் இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்களே, அதை பேசக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா? அதை சொல்லலை. நாடு கெட்டு போய் கிடக்குது. இதில் கரகாட்டம் வரைய வச்சுன்னு அதை வேற யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் போட்டு நாராக கிழிக்கிறாங்க. மானம் மரியாதை சூடு சுருணம் இருந்தாலும் அந்தமாரி செய்வாங்களா? வெக்கமானங்கிறது எதுவுமே இல்லையா? எல்லாமே விற்றுட்டாங்களா? வெக்கமானத்தை விற்றுட்டு தான் வாயிறாங்களா? உங்கள் பணத்துக்காக நீங்கள் இதுமாரி செய்கிறீங்களே, நல்லதா இது? பணத்துக்காக எதனாலும் செய்யலாமா? பணம் ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்காக பசுமையாக பேசுகிறீங்களே, அவங்க தாய் பிள்ளையோடு உட்காந்து பார்க்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரி பேசலாமா? இல்லை அந்த ஊர் கிராமத்தில் தான் என்னத்துக்கு அப்படி அனுமதி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி தான் பேசணுன்னாக்கா அதுக்கு அவங்க அக்கா தங்கச்சிங்களே கொண்டாந்து விட்டுட்டு இந்தமாரி பேச விட்டு இவங்க வேடிக்கை பார்க்கலாம்ல. இதெல்லாம் சரியில்லை. இது கரகாட்டத்தில் ஆடல் பாடலை வச்சாலும் கரகாட்டம் வச்சாலும் இதை மரியாதையோடு வைக்கணும். மான மரியாதை போய் ஒரு கரகாட்டமோ ஆடல் பாடலை வைக்கக்கூடாது. பேசுகிறது காமெடி பேசினாலும் டான்ஸ் போட்டாலும் பாட்டு பாடினாலும் யாரும் தவறுன்னு சொல்ல போகிறதில்ல. கெட்ட வார்த்தையெல்லாம் மறைச்சி இருக்கிற பொருளை அசியமாக வெளியே எடுத்து பேசுகிறதுக்கு அதுக்கு எதுக்கு துணிமணி கட்டுறீங்க? துணிமணிலாம் அவுத்து போட்டு ஆட வேண்டியதானே. எல்லாம் தான் ஓப்பனாக சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்கு துணி எதுக்கு மறைச்சி வச்சுருக்கீங்க? அதையும் ஒரு இது வட்டு துணி தானே, அதையும் கீழ்ச்சி போட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் சரியில்லை. இது நாட்டில் நீங்கள் நல்லது நடத்தினா தான் நாடு நல்லாயிருக்கும். இருக்கிற கீழடிக்கிற பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்கள்லேருந்து அதுவும் கொஞ்சம் திருந்தி வாழும். இருக்க இன்னமும் கெடுதலே வந்துக்கிட்டு இருந்தாக்கா பால் குடிக்கிற குழந்தையிலேருந்து எல்லாம் கெடுதலை பற்றி தான் வருது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது.